ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன், அதாவது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது டைம் வந்து அரௌண்ட் ஒரு 7 to 7:15 இருக்கும். இன்னைக்கு நான் எப்பவும் போல தான் எந்திரிச்சிட்டு இன்னைக்கு காலையில மைண்ட் செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம லஞ்ச் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நான் வந்து இன்னுமே ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை. ஸோ இப்போ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சு கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கிடையில் நான் என்னென்ன வேலை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், என்னோட இந்த டே எப்படி போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேலை, காஃபி போட்டு குடிக்கிறது தான் வேலை. ஸோ அதனால் வேலை இருக்கும் போதே நம்ம காஃபி போட்டு குடிப்போம். இப்போ வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குற வேலை மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஒரு காஃபியை போட்டு குடித்தாதான் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ என்னோட கன்ஃபியூஷனே இருக்குது. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் இருக்குது, கோஸ் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் இருக்குது. இதில் சாம்பாருக்கு சூட் ஆகிற மாதிரி என்ன வெஜிடபிள் அப்படின்றத நான் யோசித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை மட்டும் சுடலான் இருக்கேன். ஏன்னா நேற்று பாயசம் செஞ்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வடை சுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ நான் வடைக்கு பருப்பு ஊற வச்சா கூட ஒரு 2 hours ஊறிச்சின்னா கூட போதும். நான் 11:30க்குள்ளே லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா போதும். 12:15க்கு தான் அவளுக்கு லஞ்சு. 11:30க்குள்ளே 11:45 நான் கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துட்டேன்னா போதும். 12 o'clock கொடுத்தா கூட போதும். ஸோ அதனால் இப்போ நான் வடைக்கு ஊற வச்சேன்னா கூட ஒரு 2-3 hours ஊறிச்சின்னா கூட போதும். ஒரு 10 o'clock 11 o'clock நான் வடைக்கு அரைச்சேன்னா கூட நான் வடை சுட்டுருவேன். ஸோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், செய்யலாமா என்னன்றது. சட்டுன்னு என் மைண்ட் எப்படி மாறும்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை அதே கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் பேசலாம். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் வராது. மேபி நான் சேனல் நியூவாக ஆரம்பித்ததுனால எனக்கு பெருசாக கமெண்ட்ஸ் எதுவும் வந்திருக்காது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட சஜஷனும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டு, நான் ஏதாவது தெரியாமல் செஞ்சேன்னா இது இப்படி செய்யாத அப்படி செய் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவில் கொடுக்குறேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை இதே மாதிரி எப்போவுமே கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்து அரௌண்ட் இப்போது மார்ச் ஆரம்பித்தேன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 month ஆகுது நான் சேனல்ஸ் ஆரம்பித்து. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறமா மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எடுத்தோன்னே அப்படியே ஒரு ஸ்பீடில் போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுங்க. தொடர்ந்து எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, இன்னைக்கு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கொடுத்து அனுப்பிடலாம், குடிச்சிட்டு போயிடுவா. ஏன்னா மற்ற நேரத்தில் கொடுத்தா மக்கார் பண்ணுவா. இன்னைக்கு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் வேற. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு உளுந்து கஞ்சி தான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். அதான் இங்கே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவள் குளிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் குளிச்சுட்டு வந்தோடனே அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கஞ்சி கொடுத்தோன்னா குடிச்சிருவா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி ஏதாவது ஊற்றிக்கலாம். மாவு இருக்குது. என்னம்மா, இந்த வரேன் இரு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கிறேன். நல்லாயிருக்கும், இது குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்மளுமே குடித்தா ரொம்ப ஹெல்த்தி தான். பட் ஆனால் அதை குடிக்கிறதுக்கு தான் எனக்கு மறந்துடுறேன், டைம் இருக்க மாட்டேங்குது, சம்திங் ஏதோ ஒன்று, அதனால குடிக்கிறது இல்லை. இது நம்ம குடித்தா கூட, நம்ம பெரியவங்க குடித்தா கூட இது நல்லது தான். ஸோ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த பதத்துக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி குடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துன்னு ஆற வச்சு அவளுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ கஞ்சி காய்ச்சிட்டு கஞ்சும் அவளுக்கு கொடுத்து அதை குடிக்கிறதுக்குள்ளே அவள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்கள். ஸோ ஒரு வழியாக கஞ்சும் கொடுத்து முடிச்சுட்டு அவளுக்கு ரெடி பண்ணியும் விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இந்த பாத்திரத்தெல்லாம் நான் எடுத்து அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இப்போ நான் கழுவ போகிறேன். என்னம்மா, நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் போ. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நான் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாம்பர் பிராண்ட் இது. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்ன, ராஜ்வாதி குல்ஃபி ஃபலூடா ஐஸ்கிரீம். இதனுடைய ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. நல்ல ஃபலூடா சாப்பிட்ற ஃபீலே இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் காலி பண்ணிட்டு இது 2வது பாக்ஸு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் டூரில் பார்த்துருப்பீங்க. இந்த பாக்ஸில் தான் வந்து நான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது இன்னொரு பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் நல்லா குவாலிட்டியாக இருக்கா, தூக்கி போட மனசு இல்லை. ஸோ அதனால் இதில் என்ன பண்ணலான்னா, பூஜை ரூமில் வந்து திரி வத்திப்பட்டி இதெல்லாம் போட்டு இந்த பாக்ஸை போட்டு அங்கே வச்சுட்டாக்கா நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, திரி எங்கே இருக்குது, வத்திப்பட்டி எங்கே இருக்குதுன்னு. ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற பாத்திரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தலைவாரி அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நேச்சுரலாக என்னோட வேலை வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு வேலை பார்ப்பேன், திருப்பி உடனே இன்னொரு வேலையை பார்ப்பேன், இந்த வேலையை பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலையை போய் பார்ப்பேன். இப்படி தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்குன்ட்டு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் இப்படி தான் இருக்கும் எல்லா வேலையுமே. ஸோ அப்படி தான் நம்ம வீட்லேயுமே இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மத்தியானம் வரைக்கும் நான் என்ன வேலைங்க பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் போல, பாப்பாக்கு தலைவாரி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆல்ரெடி 8:15 ஆகிப்போச்சு. அவளுக்கு 8:45க்கு பெல்லு. ஸோ நம்ம கொண்டு போய் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இவளையும் தலைவாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வாரத்துக்கு வந்துட்டேன். இந்த தலை வாரத்துக்குள்ளே ஒரு அமக்கலம் நடந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, என்னோடய மைக்கை வந்து கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்டு வாங்கினா. ஸோ அதுக்குள்ளே அவள் வந்து அழுதாலா, இப்படி தான் இன்றைக்கி வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் அமக்கலம் இப்படி தான் போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வேணாம் கொடு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். என்னென்னா அந்த மைக் வந்து சார்ஜ் இல்லை, அதை நான் ஆக்சுவலி கவனிக்கல. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆகி ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாகவே நான் வந்து மியூட் போட்டுட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதுக்கு நான் மொத்தமாகவே வீடியோ எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கலாம் போல். இதில் இடையில ரியல் வாய்ஸ் வரும், இடையில வந்து என்னோட வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஒரு ஸோ தலை வாடுறதுக்குள்ளே அவள் வந்து அங்கே ஒரு அமக்கலம் பண்ணி ஸ்டாண்டை பிடிச்சி ஆட்டி, ஐயோ என்ன தான் நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடித்தாலும் சரி, வேலையே இல்லைனாலும் சரி, அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் ரொம்ப கசன்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு வழியாக அவளையும் ரெடி பண்ணி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கோ நீ அப்படின்னு சொல்லி சாக்ஸ் மட்டும் நான் போட்டு விட்டேன். சாக்ஸ் போட்டுட்டு இது பண்ணிட்டா. அப்புறம் வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் ஹேர் விட்டு நான் என்ன ஹேர் கட் பண்ணேன் என்னன்றதை சொல்கிறேன். நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி இல்லை, நான் அது எனக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோலேருந்து கொடுத்தாங்கன்னா, சலூன்லேருந்து கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு வந்து மக்கானா தான் கொடுத்துருக்கேன், ரோஸ்டட் மக்கானா. இது வந்து பெப்பர் ஃப்ளேவர், இது அதுதான் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அவள் ரெடி ஆகிட்டா. அவளை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன்னாக்கா, பருப்பு விசில் வரத்துக்குள்ளே துணி மடிக்கிற வேலை இருக்குது, துணி மிஷினில் போடுற வேலை இருக்குது. என்னம்மா ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் அழப்பட ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்ல மாட்டியா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலை செய்யும் போது என்னை வேலை செய்ய விடாமல் தொல்லை பண்ணுறதே இவ வேலை தான். ஸோ சரி, நீ போய் தாத்தாட்ட உட்கார் போடு. நான் பால் வத்தை எடுத்துகிட்டு வரேன், நீ போய் தாத்தாட்ட உட்கார் போ. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்தை விளக்கிடலாம். பாத்திரத்தை விளக்கிட்டா பாதி வேலை முடிஞ்சிடும். இன்னும் நான் டிஃபனுக்கு சட்னி அரைக்கல.
ஆக்சுவலி தேங்காய் இல்லை, தேங்காய் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் வந்ததுக்கப்புறமா தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்குள்ளே சாம்பாரும் நான் வச்சுருவேன். சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு சாப்பாடும் பேக் பண்ண வேண்டியது தான். சாம்பார் வச்சிட்டேன்னா ஈஸி தான். அதுக்குள்ளே லஞ்சும் பேக் பண்ணிடலாம் அவளுக்கு. ஸோ இப்போ கடை நம்ம பாத்திரத்தை கழுவிடலாம். ஸோ இந்த டே இன் மை லைஃப் வீடியோ போடுறவங்கெல்லாம் எப்படி தான் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம அன்றாடம் செய்கிற வேலையை நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் மீன்ஸ் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டதே லேட்டு தான், 10 o'clock தான் டிஃபன் சாப்பிட்டோம். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டோம். தேங்காய் சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock 11:10 ஆகுது. ஸோ இன்னொரு 1/2 hourல சமைச்சு முடிச்சுட்டு 12 o'clock கொண்டு போய் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுத்துருவேன். இன்னைக்கு நான் லஞ்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு வடை, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி லஞ்சு. வேறு எதுவும் எனக்கு செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸ்கூலுக்கு பாப்பா கொடுத்துட்டு வந்து கூட செய்யலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் இதோட முடிச்சுட்டு சமையல் இதோட முடிச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் அதுக்காக தான் கடகடன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாம்பார் தாளித்து விட்டுட்டு வடைக்கு பருப்பு அரைச்சிட்டு வடையும் அந்த சைடு போட்டுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இன்னும் வீடு க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணணும். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்றத ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. 11:30 ஆகிடுச்சு. இன்னொரு 15 minutesல லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக 3 பர்னர்லேயும் வேலை போயிட்டுருக்கு. ஒன்றுத்தில் ரைஸ் இருக்குது, ஒன்றுத்தில் வடைக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கேட்டாங்க கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு கொடு தேங்காய் போட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னமோ காலையில என்ன இருக்கோ அதை காலையிலே செஞ்சு கொடுத்துறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுற வேலை மட்டும்தான் அப்படின்னாக்கா சரி ஓகே, நம்ம வந்து வெறும் சமையலை மட்டும் பண்ணி ஒரு 11 o'clockலாம் கொண்டு போய் கொடுத்துடலான்னு. இதுக்கு இடையில இருக்க சின்ன சின்ன வேலையும் முடிக்கணும், பாத்திரம் கழுவணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த சமையலையும் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு என்னமோ அது செட் ஆகலை. ஸோ இனிமேல் நான் என்ன டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த வேலை எப்படி இருந்தாலும் காலையில் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு இட்லியை ஊற்றி பொடி தடவி கொடுத்து அனுப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹரிபரியாக செய்கிறது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறத விட எனக்கு டைம் ஆச்சு, ஐயோ குழந்தை பட்டினியாக இருக்குமே, ஐயோ டைம் ஆச்சு லேட் ஆச்சுன்னா குழந்தை பட்டினியாக இருக்குமே, இப்படி தான் மைண்டில் ஓடுதே தவிர. ஸோ அதனால் நான் அப்படி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ரைஸ் விசில் வந்தால் சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டேன், டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். இப்போ ரைஸ் விசில் வந்துச்சுன்னா ரைஸ் விசில் வந்தோடனே சாப்பாடு போட்டு கலரி வடை சுட்டு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். பொரியல் அவளுக்கு கிடையாது, அவள் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் வெறும் வடையும் ரைஸ் விசில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். நான் கிளம்பும் போது கொடுக்குறேன். நான் போகிறேன்னா இல்லை அவர் போகிறாரான்னு தெரியல. யார் போனாலும் பேக் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். பருப்பு கொஞ்சம் தால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், கடைஞ்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் நெய் போட்டு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் ரைஸ் கூட கொடுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வடை சுட்டிருந்தேன். வடை வந்து ஒரு 2 வடை தான் பாப்பாவுக்கு கொடுத்தேன், மிச்சத்தை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மாவும் கொஞ்சம் எடுத்து வச்சேன், சரி சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார், கொத்தவரங்காய் வந்து நல்லா தேங்காய் நிறைய துருவி போட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி ரசம் வச்சேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் லஞ்ச் பேக் பண்ணேன் பாப்பாவுக்கு. என்ன கேட்டிங்கன்னா நான் காய் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் வந்து சரி கொஞ்சம் வைப்போம் எதுக்கும், சப்போஸ் ஒரு வேளை ஸ்கூலில் மேம் ஏதாவது சொல்லி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மேம் சொன்னாங்கன்னா சாப்பிடுவா இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தவரங்காய் வச்சேன். ஸோ நான் இப்போ என்னென்னா கை ஆட்டி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் மைக் ஆனில் இருக்குன்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன், அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு இது தான் கொடுத்துவிட்டேன். அவங்க தான் கொண்டு போய் லஞ்ச் கொடுத்து விட்டுருந்தாங்க. 2 வடை, கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தவரங்காய் கொடுத்து அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவளையும் கொண்டு போய் நான் ஸ்கூலில் அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. சரி அதை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏரக்கட்டி போட்டுட்டு பாப்பாவுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பிட்டாங்களா, அதை ஏரக்கட்டி போட்டுட்டு பாத்திரம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாத்திரம்லாம் கழுவி இப்போ எல்லாம் நீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதான் சொன்னீங்களே மைக் ஆனில் இருக்குன்னு நினச்சி நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியில் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. திருப்பி நான் அதை ரீஷூட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒன்ஸ் அந்த கிளிப்பிங் போச்சுன்னா திருப்பி நான் ரீஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே மியூட்டில் போட்டுட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ என்ன நான் அதில் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னென்னா இனிமேல் நான் என்ன ஆனாலும் வந்து நான் லஞ்ச் கொடுத்து விட்டுறணும். ஸோ இனிமேல் லஞ்ச் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அவசர அவசரமாக செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் முன்னக்கூட்டியே நான் வந்து லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்டுறணும். ஒரு இட்லி இருந்தால் கூட பரவாயில்ல, பொடி தடவியாச்சும் கொடுத்து அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேங்களா. ஸோ அதனால் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னா என்னோடய ரொட்டீன் வந்து ஆஃப்டர்நூன் டு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய ரொட்டீனு. அதாவது காலைல ஒரு 7:15 மணிலேருந்து ஒரு 12, 12:15 வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் என்னோடய ரொட்டீனாக இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரமும் கழுவி நீட்டாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ண பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதனால் வந்து கடகடன்னு வேலையை முடிச்சிட்டேன். ஸோ இது என்னென்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாரும் வீட்டில் செய்கிற ஒர்க்கு தான். இதை நான் எப்படி செய்கிறேன்றதை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அவள் எந்திரிச்சிட்டா ஆல்மோஸ்ட். இப்போ நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அவள் எந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு லஞ்ச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு அவங்க டியூட்டி கிளம்பும்போது அவங்களுக்கு நைட்டு டின்னர் கொடுத்து அனுப்பணும். நாங்கள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற வேலைங்களெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்படி தான் எனக்கு ஒரு நாள் ஷெட்யூல் எனக்கு இப்படி தான் போகும். என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நான் சீக்கிரம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ ஒர்க் இழுக்கிற மாதிரி இருந்திருக்காது. இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இந்த லஞ்ச் கொண்டு போய் கொடுக்குறது வந்து எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி தான் தெரியுது. ஸோ இனிமேல் நான் எப்படி இருந்தாலும் லஞ்சை வந்து கொடுத்து அனுப்பிடணும். எதுவுமே நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு இட்லி வச்சு பொடி வச்சு கூட கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நான் அங்கே சொல்லிகிட்ருக்கேன் வீடியோவில். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை எப்போவுமே கண்டினியூவாக கொடுத்துட்ருங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.